ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈரோடு ஸ்டைல் மோனிகா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி, அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக நம்ம எதுவும் சேர்த்த போகிறதில்ல இதில். அதுக்கு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது நம்ம பைண்டிங்காக மட்டும்தான் சேர்த்த போகிறோம் இந்த கார்ன்ஃப்ளவரை. கூடவே நம்ம சாஃப்டாக வரத்துக்காக 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதா வேணான்றவங்க 1 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். அது கூடவே அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தையும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கலாம். இந்த மோனிகா சிக்கனை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம்னா மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு இந்த சிக்கன் பீஸுங்களை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாம் பொரித்து வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு சிக்கன் எல்லாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் இப்படி பொரித்து வைக்கும்போதே பாதி பீஸ் காலியாகிடும். அதனால் செய்யும்போதே கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க. ஒரு வாணலியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இது போல் நல்லா கலந்து விடுங்க. அதில் போட்டு பூண்டு நல்லா செவக்க ஆரம்பித்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் அதில் போடுங்க. இப்போ 2 நல்லா கலந்து விடுங்க. இது 2 வணங்குற வாசம் நல்ல மணமாக இருக்குது. இது கூடவே க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், குடமிளகா 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வணங்கி வரட்டும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், சிக்கன்லேயே போட்டிருக்கிறோம். இப்போ சும்மா இதை வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும். அது கூடவே கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு 2 கரண்டி தயிர் அதிலே போட்டு நல்லா எல்லாம் தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நல்லா வணங்கி இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. இதில்
நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் ஓரமாக நகர்த்தி விட்டு ஒரு முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதை நடுவில் ஊற்றி நல்லா வேகட்டும். வெந்து வர ஆரம்பிக்கும் போது கரண்டி போட்டு கிளறி விடுங்க. முட்டை சின்ன சின்ன பீஸாக வரும். இப்போ முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இந்த முட்டை சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறிக்கங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு ஸ்பூன் எள்ளு மட்டும் மேலே தூவிக்கங்க. இதுக்கு இன்னும் சுவையாக இருக்கும் இது எள்ளு போடும்போது. இப்போ நம்ம மோனிகா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு சுட சுட பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.